ஏய், நானே நொம்பலத்துல இருக்கேன்டி. சரக்கு அடிச்சிருக்கியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டிரைவர் இல்லாம தனியா சரக்கு அடிக்க போகாதன்னு. சொல்றதை கேட்கவே மாட்டியா? நீ வேற ஏன்டி போன் பண்ணி வெறுப்பேத்துற மாதிரி பேசுற? உனக்கு தான் சரக்கு அடிச்சா ஹேண்ட் கிராம்ப் ஆயிடும், கியர் கூட போட வராதுன்னு தெரியும்ல. சரி சரி சரி, டிரைவர் வச்சு ஓட்டிட்டு வா, இல்லனா கேப் ஆச்சும் போட்டு வா. தனியா மட்டும் ஓட்டிடாத. நான் தான் சரக்கு அடிச்சா வண்டி ஓட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஓட்டலடி, ஆக்டிங் டிரைவருக்கு தான் போன் பண்ண ட்ரை பண்றேன். சரி, நீ கார் ஏறினதும் எனக்கு கால் பண்ணு. கார் சாவி வேற எங்க வச்சேன்னு தெரியல. ஹலோ, ஏய் போன ஏட்ரா. சாவி வேற. தம்பி தம்பி, போதையில் எப்படி தம்பி வண்டி ஓட்டுவீங்க? நான் ஓட்ட மாட்டேயா, ஆக்டிங் டிரைவர் தான் வர சொல்லியிருக்கேன். வந்துருக்கதான் இங்கே தான் எங்கேயோ. தம்பி சாவி என்கிட்ட கொடுங்க தம்பி, நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாயா, வரேன்னு சொன்னயா, எங்கே தான் இருக்கான்னு தெரில. தம்பி அவரு கொடுக்குற காசுல ஒரு 10 ரூபா கம்மியாவது கொடுங்க தம்பி. எனக்கு ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆகும் தம்பி. ஒழுங்கா ஓட்டுவியா? நல்லா ஓட்டுங்க. வாங்க பார்த்து உட்காருங்க, மெதுவா. என்னக்கா கூப்பிட்டு என்னம்மா பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நீ என்னமா ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்க? கட்டுப்பட்டு ரெடி ஆயிட்டு வா. பொண்ணு பார்க்க வந்ததே எனக்கு பிடிக்கலப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? கூடிய சீக்கிரமே அவர் வந்துருவாருப்பா. ஏம்மா பொறுக்கிற மட்டும் ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறவன் வந்துருவான் நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாத்தனம். அவர் பொறுக்கித்தனம் பண்ணாரு, நீங்க பாத்தீங்களா? அங்க என்ன நடந்தது நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாதுப்பா. நீங்களும் போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, அவரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பாரு, இந்த பழைய கதையெல்லாம் வேணாம். இப்ப அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்றது? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டியதை நானே சொல்றேன். வீரபாண்டியனுக்கு சோளம் வந்தால 50 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது. புத்தக வருமானமே மாசம் 2-3 லட்சம் வரும்னா பாத்துவாங்களா? ஏய், பொண்ணு வந்துருச்சுடா. மாடி பொண்ணை பாத்துக்கடா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏற்கனவே பூ வச்சு சம்மந்தம் பேசிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததால அவங்க வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. நானும் அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எப்படி சொல்றா? புரோக்கர் அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம உங்களை வர சொல்லிட்டாரு. உங்க எல்லாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தரகரே, முழுசா கேட்டுட்டு சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் நான் குடிக்கிறேன்றது நீங்க சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தானா, அக்கா வந்து புடிங்கி வச்சுட்டு வாழைப்பழம் குத்தா. அவ அங்கிட்டு போனோம், இங்கிட்டு சிக்கனை தூக்கிட்டு ஓடியன்ட்டேனே. இந்த புள்ளதான் ஒண்ணு மாட்டேன். நீ எப்படி என்ன பார்த்து காமிச்சிருக்கியோ அதே மாதிரி என் புள்ள அப்பனை பார்த்து காமிச்சிருக்கு. 2 பேரையும் நம்பிக்கையானவங்க கையில முடிச்சு கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட வந்துடுறேன். என்ன வீரபாண்டி, இன்னைக்கு சர்பத் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? நீதான் சர்பத்தை போட்டா கவிஞர் ஆயிடுவே. எங்க அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்லு. வாழ வேண்டும் என்று வந்த சோழ வந்தான் சொக்க தங்கம், வானுலகம் சென்றதுதான் சோகத்தின் உற்சவம். என்னையா உன் ஆள்கிட்ட இருந்து போன் வந்துருச்சா? உடனே நான் உங்க கண்ணுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. தம்பி போலாம். சொல்லுமா. உசி வதையர் எனக்கு உசியாய் உழவுழைத்து அசியாயும் கரைந்திட்டால் அன்பு தெய்வம் உந்தன் அண்ணே. அப்பாதான் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. கண்மணிகள் இருவரையும் கணவன்மார் கை சேர்த்து கட்டையேறி வந்துடுவேன் கட்டித்தங்கம் உனக்கான. எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு நீ உண்மையான பதில தான் சொல்லணும். நீ சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் நான் ஒவ்வொரு விரலா வெட்டுவேன். யாரையாவது உதவி கூப்பிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்க்காத. புத்து வட்டாரத்துல ஈ காக்கா கூட கிடையாது. யாருன்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியே விட்டுற. ஆனா வெளியே வந்த உன்னையும் அவனையும் கண்டத்திட்டமா வெட்ட மாட மாட்டேன். அது
கண்டிப்பா நடக்காது. நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து உசுரோட வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நேத்திக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி காசுக்காக என்கிட்ட வந்தவன் தானே நீ? ஓ, இப்ப என்னையே கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? பரவாயில்லையே, அல்லாடுற போதில இருந்து நீ என்னென்னலாம் ஞாபகம் வச்சிருக்கிய. உங்க மாமா எக்ஸ்எம்பி ஊர் அடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசுல கஷ்டம் இல்லாம தின்னு வளர்ந்தவன் தானே நீ? இந்த நாட்டுல ஒருவேளை சோறு இல்லாம பட்டினி கிடக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுமாடா உனக்கு? ஒரு தனி மனுஷன் ஒரு நாளைக்கு பசி இல்லாம சாப்பிடணும்னாக்க எவ்வளவு வேணும்னு தெரியுமாடா உனக்கு? தெருப்பொருக்கி. என் மாமனால பாதிக்கப்பட்டவனோ நீ? அத என்ன கடத்தி வச்சு மிரட்டி அவரை பழிவாங்கிறதுக்கு துப்பு இல்லாம என்ன மிரட்டிட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேள்வி, என்ன பதில்? எனக்கு ஒரு நாளைக்கு 25,000 தேவைப்படுது. 25,000? பசி கொடுமையில ஒரு கைப்பிடி அரிசி திருடினதுக்காக ஒரு பையன் அடிச்சு கொன்ன இதே நாட்டுல தான் கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாட்டு பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிறவங்களை பார்த்த உடனே ஜனங்க வாழ்க வாழ்கன்னு கத்துறதுக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் பழக்கி வச்சிருக்கீங்கடா. எத்தனையோ புனிதமான அரசியல் தலைவர்கள் வாழ்ந்துட்டு போன இதே அரசியல்ல தாண்டா உன்ன மாதிரி உங்க மாமா மாதிரி சாக்கடை எல்லாம் இருக்கீங்க. உனக்கு 25,000 இல்லடா, 25 லட்சம் இருந்தா கூட பத்தாது. நீ எப்படி சம்பாதிக்கிறேங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியாடா? யோசிக்கணுமா? நான் ஏன் யோசிக்கணும்? நிறைய தொழில் பண்ற, நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால நிறைய செலவு பண்றேன். உனக்கு என்னடா பிரச்சனை? கல்வியை வியாபாரமாக்குறதும் கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறதும் எப்ப இல்லைன்ற பிசினஸ் மாறிச்சு. இங்க எல்லாமே பிசினஸ் தான். ஏன் நான் அது மட்டுமா பண்றேன்? போன வருஷம் மட்டும் என் கோச்சிங் சென்டர்ல இருந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு டாக்டர்ஸ் நீ என்ன சேவை பண்றியடா? காசு வாங்கிட்டு தான்டா பண்ற. பணம் கிடக்கட்டும். உன் கோச்சிங் சென்டருக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? முக்கியமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு. யாரா நீ? என்னடா சமுதாயம் ஏதோ கேக்குற? நீ கண்ணு முழிக்கும் போதே நான் சொன்னேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும்னு. மரியாதையா பதில் சொல்லு. பதில் சொல்லணும்? என் விரல வெட்டிருக்கியா? நான் யாருன்னு தெரியும்ல? நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது தான் உனக்கு தெரியல. நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன். என்ன பண்ற? டேய் எனக்கு எதுவும் தெரியாதா? சைக்கு வாடா நீ. மூணாவது வரலையும் வெட்டாம இருக்கணும்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுடி, எங்க இருக்க? இப்பதான் கிளாஸ் முடிச்சு வெளில வந்துட்டு இருக்கேன்க்கா. அப்பாக்கு செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, இப்பதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அக்கா, இங்க வெறும் திருட்டு பயலுங்களாவே இருக்கா. இங்க என்னது? 10 லட்சம் ரூபா இருந்தா யார் வேணா எப்படி வேணா பாஸ் பண்ணலாமா? அவங்க பேசினப்ப நான் தைரியமா வீடியோ எடுத்திருந்திருக்கணும். படிக்க போனா படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ டாக்டர் ஆகணும்னு படிக்க சென்டருக்கு போனியா, இல்லனா டிடெக்டிவ் ஆகணும்னு போனியா? அதிக பிரசங்கி தான பண்ணாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. லிட்டருக்குள்ள நாங்க வந்துருவோம். சரி. என்னது? போன இடத்துல தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. ஆமா, உங்க சண்டைக்கு ராணுவம் தான் வரணும்.
ஐயா வணக்கங்க. என்னயா? இல்லை, கோச்சிங் சென்டருக்கு படிக்கிறதுக்கு போனேன். என் 2வது பிள்ளை வீட்டுக்கு வரலிங்க. ஐயான்னு பேருங்க. நாங்கள்லாம் அறிஞ்ச இடம் தெரிஞ்ச இடம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்த்துட்டோம். யார் கேட்டாலும் இங்கே வரல அங்கே வரல அப்படின்றாங்க. சின்ன பிள்ளைங்க பயந்து வருது. பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணும். அதுக்கு இன்ஸ்பெக்டரே நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. போயிட்டு காலையில வா. வீட்டுல நகை பணம்லாம் இருக்கான்னு போய் பாரு. தெரிஞ்சிட உண்மையில காணாம போச்சா அவன் கூட ஓடி போச்சான்ட்டு. போப்பா போயா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். பிரியாங்கிறவங்க இந்த இன்ஸ்டியூட்ல தான் படிக்கிறாங்க. நேற்று ஈவினிங்ல இருந்தே அவங்கள காணும் மேம். வீட்டுக்கே வரல. கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரே டைம்ல தான் சார் கிளம்பினாங்க. இல்லை மேம், கடைசி அவங்க கிளாஸ் முடிச்சு போகும்போது ஃபோன் பண்ணியிருக்காங்க இங்கே இருந்து. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் வீட்டுக்கு வரல மேம். அதான் டவுட்டா இருந்தது, கேட்டு போலான்னு வந்தேன். என்ன மேடம் என்னாச்சு? சார் பிரியாவை காணோம்னு இங்க தேடி வந்திருக்காங்க சார். சரி நீங்க உள்ள போய் கிளாஸ் எடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் பிரியான்றவங்க இந்த இன்ஸ்டியூட்ல தான் சார் படிக்கிறாங்க. சரி, நேற்று ஈவினிங்ல இருந்து அவங்கள காணும் சார். லாஸ்ட் ஆஃப் அப்படியா? அவங்க இங்கே இருந்தா சார் ஃபோன் பண்ணி கிளாஸ் முடிஞ்சு எல்லா பசங்களும் கிளம்பியாச்சு. கடைசியா அவங்க ஃபோன் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வச்சிருக்காங்க சார். ப்ராப்ளம்? ஆமா சார், பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க சார். அவங்க இந்த இன்ஸ்டியூட்ல அதிகமா பணம் கேட்கறாங்கன்னு ஃபோன்ல சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இருக்கு சார். என்னது 10 லட்சம் ரூபாய் இருந்தா யார் வேணா எப்படி வேணா பாஸ் பண்ணலாமா? சார் இது எக்ஸ்எம்பியோட கோச்சிங் சென்டர். உங்க வீட்டு பொண்ணு காணாம போச்சுன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் அதை விட்டுட்டு நாங்க பணம் கேட்டதால தான் உங்க பொண்ணு காணாம போச்சுன்னு எங்க சென்டர் மேல கேவலமா பழி போடாதீங்க ப்ளீஸ். போங்க சார். இந்த பொண்ணு தானே? உள்ள கூட்டிட்டு வாங்க. ஆமா வாங்க. சார் வணக்கம் சார். நைட்டு ஃபுல்லா பொண்ணா காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்தடிக்கிறீங்க. உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க நல்ல நாள் பார்த்தா வர முடியும்? தேவையில்லாம பேசக்கூடாது. உங்களை அலக்கழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, பொண்ணோட போட்டோங்க. போட்டோ கொடுப்பா. சார் இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. நீங்க உடனே விசாரிக்க சொல்லனா நான் கமிஷனரை பார்க்க வேண்டியது வரும் சார். சொல்லிட்டீங்கல்ல சார், பார்க்க சொல்லியிருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். சொல்லாதீங்க, சீக்கிரம் செய்யுங்க. மணிக்கண்ணே சொல்லுப்பா. நைட்லாம் பொண்ணை காணல, நாங்கள் அப்பா ரொம்ப பத்திரி போயிருக்காருங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிக்க நான் சொல்லுங்க. பாத்துக்கிறேன். ஏட்டையா சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க பாருங்க. இல்ல ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பா சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா சார் முடியுமோ அவ்வளவு நைட்ல சீக்கிரமா. இருந்து ஈவினிங்குள்ள அந்த பொண்ணு வீட்டுக்கு வரணும். பத்திரி போயிருக்காரு சார். ஐயா ஐயா இல்லையா? என்னாச்சுப்பா? ஐயா என் பிள்ளைய கண்டுபிடிச்சு ஒன்னும் பயப்படாதீங்க. கட்டாயம் உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துருவோம். சரி. தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். சார் 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 ஆ. ஒரு second சார். சொல்லு சிவா. நம்ம பிரியா கடைசியா எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? லாஸ்டா அவ எந்த ஏரியால இருந்து ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆச்சுங்கிறத நாம சைபர் கிரைம்ல தெரிஞ்சுக்கலாமா சார்? சிவா, அதுக்கு அவசியமே இல்ல. நான் கொடுத்த சவுண்டுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாரு. சரி சார், ஓகே சார். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். யாருப்பா அந்த பொண்ணு? சார் தேவி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே. ஓ. எங்க அம்மா எனக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு. ஓகே ஓகே. இவங்களுக்காக தான் அவ்வளவு பெரிய சண்டையா? சார் புரியுது புரியுது. உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சார் போய் பார்த்துட்டு வாங்க. உள்ள போய் பார்த்து வந்துடுறேன். சார் சொல்லுமா. என்ன சார் ஆச்சு? என்ன சண்டை? இந்த விஷயமே உனக்கு தெரியாதா? சரியா போச்சு. உனக்கு பூ வச்சதுனால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சிவா கிட்ட ஒருத்தன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டான். அதை கேட்டதும் சிவா சொந்தக்காரன்னு பார்க்காம வாயை அடிச்சு உடைச்சிட்டான். அவன் சொந்தக்காரன் தான், ஆனா போலீஸ்காரன் பாரு சிவாவை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டான். நான் தான் ஜாமீன் எடுத்தேன். ஹலோ, வர்றேம்மா. கோர்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கப்பா, பிரியா கிடைச்சிருவா. என்னாச்சுப்பா? இல்லம்மா, ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயந்து வருது.
சிவா தம்பி கொஞ்சம் பக்கத்தாலே இருக்க சொல்லுமா. என்னோட சித்தப்பா தான் பிறந்தவங்க கிட்ட இந்த டிரைவரை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. என்னோட விசுவாசத்தை பார்த்து என் மேல நம்பிக்கை வச்சு என்ன அவரோட பின்னணியாக்கினாரு. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். கவுன்சிலராக இருந்தவர் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, மினிஸ்டர்னு கொஞ்ச வயசுலேயே நிறைய பொறுப்புகள் வந்து படிப்படியாக கட்சியில் வளர்ந்து எம்பி ஆனார். அவர் மனைவி வந்த ராசி தான் அவருக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு நம்பினாரு. அவர் மனைவி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடினாரு. பிறந்தாம எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும், கட்சியில எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவர் மனைவி கேட்காம முடிவெடுக்க மாட்டார். அவர் மக ஜனனிய அவர் மனைவி தம்பி அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணித்தர அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவர் மனைவி சொன்னா அவர் மறுப்பே சொல்ல மாட்டார். மறுப்பு சொல்றான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அவன் பொண்டாட்டியை பத்தி கேட்கல. அர்ஜுனுக்கு கிடைக்க வேண்டிய கவுன்சிலர் சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து வார்டு எலெக்ஷன் வந்தது. என்ன தலைவரை ஒரு 20 சீட்டு தான் ஒதுக்கியிருக்கீங்க. முதல்ல அந்த 20 சீட்டை ஜெயிச்சு காட்டு. தொகுதி காசு கொடுத்தா வீட்டுக்கு ஒதுக்குற. ஏற்கனவே 3 பேரோட டெபாசிட்டே காலி பண்ணிருக்க. அப்படிலாம் இல்ல தலைவரே, எல்லாட்டையும் காசு வாங்குறாங்க. யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அதுல போட்டு விட்டுறாங்கல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா காரணம்லாம் சொல்லாத பிறந்தாமா, முதல்ல ஜெயிச்சு காட்டு. அதுக்கு உன் பதவியே காலியாக வேண்டியது. ஏதோ நம்ம ஜாதிக்கான்றனால உன் பதவியை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். அதுக்காக 20 சீட்டு ரொம்ப கம்மி தலைவரே. நீ இந்த 20 சீட்டை ஜெயிச்சுட்டு வா, நீ சொல்ற ஆளுக்கே மேயர் பதவி தர்றேன். சரி தலைவரே, வரேன் தலைவரே. என்னங்க என்னம்மா? கவுன்சிலர் சீட்டு இடம் ஒதுக்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒதுக்கியாச்சுமா. வர வர எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ, உன்ட்டு எப்படிமா நான் சொல்லாம இருப்பேன்? இந்த வர அவசரமா இருக்கு. இந்த கவுன்சில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அவன் லட்சக்கணக்கில் கொடுக்க தயாரா இருக்கான். செல்வம் ஒரு அண்ணா காவடி பையன். அவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அவன்கிட்ட நம்ம சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியும்ல. அவனுக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டோம்னா காலகாலத்துக்கு நமக்கு அடிமையா இருப்பாண்டி. அதுவும் இல்லாம அவன் நம்ம பையடி. நம்ம பையனா? உனக்கு எனக்கும் பிறந்தவனா? என்னடி லூசு மாதிரி பேசுற? நான் எதுக்கு அவனை பினாமியா வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீ கொழுப்படுத்து போய் ஈட்டிங் மான்கரின்னு ஸ்டேட்டஸ் போட்டு போலீஸ்ல மாட்டினப்ப நான் தான் அட்மின், நான் தான் தப்பா பட்டேன்னு சொல்லி உன்னைய காப்பாத்தினான்ல, அதை மறந்துட்டியா? உனக்காக எத்தனை மாசம் ஜெயில கிடந்தா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்டி. அவனுக்கு இந்த சீட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்ம சொத்துக்கு பாதுகாப்பா இருப்பாண்டி. சொத்துக்கு பாதுகாப்பா? அத பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. நம்ம பிள்ளையோட பாதுகாப்பு பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பிள்ளையோட பாதுகாப்புக்கு என்னடி குறைச்சது? சரி, என் தம்பிக்கு என்ன குறைச்சலு? அவன் விசுவாசமா இருக்க மாட்டானா? என்னைக்காவது ஒரு நாள் அவனை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவங்க. இன்னைக்கு அவனை செட்டில் பண்ணி விட்டாதானே நாளைக்கு நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. என்னமோ நான் உன் தம்பிக்கு எதுவுமே செய்யாத மாதிரி சொல்ற. அத்தனை பாரு குவாரிலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இது போக கோச்சிங் சென்டர், இது வருமானம் பத்தாமா அவனுக்கு? பணம் இருந்தா மட்டும் போதுமா? நான் கடைசியா கேக்குறேன், அவனுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. ஓகே, இதுங்க. ஹலோ. ஏய், கூப்பிட்டு என்ன கேட்டாங்க? என்கிட்டயும் அதே தான் கேட்டாரு. ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? பத்தாண்டு தானே போறீங்க, வாங்க. நாங்க அந்த பக்கம் தான் போறோம், இறக்கி விட்டுறேன். பரவாயில்ல, வாங்க. ஓகே சார். எல்லாம் படிக்கிற பொண்ணா இருக்க. தம்பி உன் நல்லதுக்காக சொன்னதை போய் ஏமா வீடியோ எடுத்த?
பின்ன என்ன சார் அவர் 10 லட்சம் ரூபாய் கேக்குறாரு. 10 லட்சம் ரூபாய் கிட்ட கேட்டாங்களா? உன்னால முடியலன்னு சொல்லிட்டு போ. இதெல்லாம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு வெளியே சொல்லாதம்மா. நாளைக்கு நம்ம கோச்சிங் சென்டர் பேர் தானே கெட்டு போகும். என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ் ஐத்தியமானி பாப்பா எழுந்துருமா. ஒண்ணு இல்ல. ஏய் அஜு என்ன அப்படி பண்ணிட்ட? மண்டையில சரியா அடிடா. அப்படிதான் பண்ணுவேன். ரத்தம் வர வருதுடா. ஏய் சீக்கிரம் போட ஹாஸ்பிடலுக்கு. போலீஸ் போடாவ. ஏய் ரத்தம் நிறைய வருதுடா. சீக்கிரம் போட ஹாஸ்பிடலுக்கு. வா எழுந்துருமா. ரத்தம் வருதா? நான் இருக்கம்மா. ஏய் அஜு நேரா பார்த்து ஓடுற வண்டியா. டேய் தண்ணி போட்டு. தைரியம் இருந்தா என்னையே மாட்டி விடுவேன்னு சொல்லுவாங்க. டயர் வெடிச்சிட்டா. அடி நிறுத்தா. அந்த பொண்ணு உயிர் துடிச்சிட்டு இருக்காடா. ஏய் அர்ஜுன் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. டயரை மாதிரி அந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறோம். ப்ளீஸ் சீக்கிரம் வா. ஏய் நீயே போய் மாத்து. ஏய் என்ன நீ பரிசா இல்லடா. இதெல்லாம் பரிசா இல்லமாமா. நான் வேணா அந்த பொண்ணை பாத்துக்கிறேன். பரவாயில்ல. டயரை மாத்திருந்தேன். அப்ப காரை ஆடிச்சு. என்னன்னு எழுந்து பார்த்தேன். அப்போ உயிருக்கு பாடி இருந்த பொண்ணு கற்பழிச்ச கோட்டா சார்ந்த படுபாவி. உங்க பதவி ஆசைக்கும் பண வெறிக்கும் இன்னும் எத்தனை பேரடா பலி கொடுக்க போறீங்க? ஒரு படிக்கிற பொண்ணை கொன்னு புதைச்சிட்டு அவளோட சின்ன சின்ன ஆசைகளையும் அவளோட சேர்த்து புதைச்சிட்டீங்களா? உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பொண்ண கற்பழிச்சு கொலை பண்ற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவனோ வெறி பிடிச்சு பதவிக்காக ஆசைப்பட்டு அலையிறவனோ இல்லைனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ் மட்டும்தான். அரசியல்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து சொகுசாவே வாழ்ந்துட்டேன். சராசரி மனுஷங்களோட அடிப்படை தேவை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அக்காவோட பிடிவாதத்துல மட்டும்தான் எனக்கு கவுன்சிலர் சீட் கொடுத்தாங்க. ஆனா எங்க மாமா கூடயே இருக்கிற செல்வத்தோட பேராசனால கொலகார பட்டத்தோட நான் உட்கார்ந்திருக்கேன். பேராசையா? அத நீ சொல்றியா? அடிப்ப கூறு போட்டு கூவி கூவி வித்தத்தோட இல்லாம நீ பண்ற தப்பு மறைக்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னுட்டு உங்களோட பேராசன்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? டேய், உங்களை மாதிரி பணக்கார பசங்களுக்கு இதான்டா வேலை. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பழைய தூக்கி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போட்டு நீங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழை பாழைகளுக்கு பாவப்பட்ட பொண்ணுகளுக்கு தாண்டா இந்த நாட்டுல உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. அடி தாங்க முடியாம நீ பண்ண எல்லாத்தையும் செல்வம் சொல்லிட்டான். போய் சொல்றான். அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சா உனக்கு என்னை பத்தி நல்லாவே. என்னடா உண்மை? என்ன உண்மை? நீ திமிரா பேசினதுனால தான் உன்னோட 2 விரல் போச்சு. இப்ப பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்த உசிரே போயிடும். நான் பாவமா இருக்கு. நான் மிரட்டிட்டு விட்டுலாம். நான் பாத்துக்கிறேன். நீ போடா. நான் சொன்னா கேள்வி. அந்த செல்ல வீடியோ எடுத்துட்டு நம்மளே மிரட்டலாம். கொன்றுவேன். நான் கொலைகளை பண்ண போலீஸ் கேஸ் ஆயிடும். சும்மா உனக்கு தெரியாது அர்ஜுன். நீ போ. சும்மா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணு இல்லடா. இப்போ அர்ஜுன்
இறக்கி விட்டுருவானா? என்னடா சத்தம்? சத்தத்தை காணோம். என்னையா பண்ணி வச்சிருக்கேன்? என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? என்னடா என்ன செத்துச்சப்பா? என்ன அர்ஜுன்? செத்துட்டாளா? ஆமா செத்துட்டா. செத்து போயிட்டானா? என்ன அசால்ட்டா சொல்லிட்டு இப்ப என்ன பண்ற? ஏன்டா அதுக்கு பதற? நான் முதல்ல இந்த விஷயத்தை போலீஸ் சொல்லி ஆகணும். ஏண்டா லூசடா நீ? ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட போவான்னு சொல்ற? கொலை பண்ணடா. கொலை பண்ணது நீ. சரி, நான் கொலை பண்ணதாவே இருக்கட்டும். அவ யார் சென்டர்ல படிக்கிறா? அவ யார் பஸ்ல வீடியோ எடுத்தா? உன்னை பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்க நினைச்ச எனக்கு நீ கொலைகார பட்டம் கொடுக்கற. எனக்கு தேவைதான்டா. போ போடா போ. போய் போலீஸ் கிட்ட சொல்லு என்ன நடக்குன்னு நினைக்கிற? நீ, நானு, உன் மாமன் 3 பேரும் உள்ள போக வேண்டியதுதான். உன் மாமாவோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். 20 சீட் இல்ல, 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. வந்துட்டான். உன் மாமா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைலாம் போயிடும். அதே ஏன்டா பாக்குற? அது அவ்வளவுதான். சரி விடு. டேய், அந்த பொண்ணுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்ல, சரியா? நீ இங்கே இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா உயிர் இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. அண்ணா அண்ணா வேணா. ஏய் கத்துறா. புளிச்சோட இடம் பார்த்துட்டு இருக்காங்க. தனி அதெல்லாம் கொலைக்கார. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இதுல சாதாரணமான விஷயம்டா. என்ன அந்த பொண்ணை வேற காணும்ன்றாங்க. சரி, கொஞ்ச நாள் ஆற போடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? இப்பதான் வெளியே வந்துட்டே இல்லடா. அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வா. இங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்க பாத்துக்கிறோம்டா. ஜனனி வரேம்மா. என்னம்மா? மாமாவை கூப்பிட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. என்னாச்சு மாமா?
உடம்பு எப்படி இருக்கு? செல்வம் கவுன்சிலர் ஆயிட்டானா? எப்படி? உன் மாமாவோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். 20 சீட் இல்ல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நினைச்ச கேம் ஆயிட்டான்ல. ஏய் வா அர்ஜுன். பச்சை துரோகி! ஒரு சேசக்காக ஒரு அப்பாவி போட கொண்டு என்ன பலியாடாக்கிட்டல? அர்ஜுன் என்ன சொல்ற? டேய் நடிக்காத! என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடா. மரியாதை நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கே வேலை செய்றேன். இப்ப நானும் அரசியல்வாதி தான்டா. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே பண்ண. ஒன்னே நாளைக்கு ரிசைன் பண்ணு. இல்ல உன்னை பத்தின ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது எப்படி எனக்கு தெரியும். சொன்னதை மட்டும் செய். உன் அரசியல் ஆசைக்கு ஆப்படிச்சிரு. ஒரு கப்பு வேற ஏதாவது பண்ணலாம் நினைச்ச நடக்கிறதே வேற. சத்தியமா வேற எதுவுமே பண்ணல. நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது உன் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு என்னை விட்டு. எல்லா ஆதாரமும் இருக்கு. உன் அரசியல் ஆசைக்கு ஆப்படிச்சிருப்பேன். ஏய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, வேலை இருக்கு. வாங்கடா. வாங்கடா. என்ன கூப்பிட்டு இந்த பார்சல்ல நான் சொல்ற இடத்துக்கு சேர்த்துரு. ஏன்னா மூக்குல ரத்தம்? அது ஒண்ணு இல்லடா, நான் பாத்துக்கிறேன். குறைச்சு கொடுத்தானா? சொல்ல போட்டுருவோம். கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சரி, இந்த விஷயம் நம்ம ஆளுங்களை யார் தெளிவா இருக்கணும் அவங்ககிட்ட கொடுத்தா அன்பு இருக்கான்ல, பாத்துக்கலாம். சேர்த்துடுறா. சரி ஒன்னா உடனே கூப்பிட. சரிடா, பசங்க இருக்கோம். சொல்றேன்டா. வேலையை முடிச்சிருங்கடா. கிளம்புங்க. அதனால தான் சார் என் ஆளுங்க ஒருத்தங்கிட்ட கொரியர்கார மாதிரி கொடுத்து அனுப்பிச்சார் சார். யார் வேணும்? கொரியர் வந்திருக்கு. யார் கொடுத்தாங்க? தெரியல, இல்ல யாரு கொடுக்க சொன்னாங்க. நம்மும் இல்ல டூவும் இல்ல. என்னம்மா? என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன என்ன? ஐயோ ஐயோ அம்மா, என்னம்மா? என்ன ஒண்ணும் புரியலையே. அம்மா உட்காருமா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னது?